எங்க வீட்ல நான் மட்டும் தான் ஜெபிக்கிற பெர்சனா இருக்கேன். வேற யாருமே ஆண்டவர அறியாதவங்க. அப்போ நான் மட்டும் ஏன் இந்த பாரத்த சுமக்கணும்? என் கூட சேர்ந்து ஜெபிக்க யாருமே இல்லையே! நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன்னு சொல்லி, ஒருவேள அந்த சத்தத்த யாராவது கேட்டுட்டு இருப்பீங்கன்னா, இயேசுவின் நாமத்துல உங்களுக்கு ஒரு நற்செய்திய நான் சொல்ல விரும்புறேன். என்ன தெரியுமா? உங்களுக்காக, உங்களோடு கூட வேண்டுதல் பண்ண ஒருவர் இருக்கிறார். யார் தெரியுமா? ஆவியானவர். நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஆவியானவர் தாமே வாக்குக்கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறாராம். அப்போ நீங்க கூட உங்க குடும்பத்துக்காக, உங்க பெர்சனல் விஷயத்துக்காக, உங்க வேலைக்காக, உங்க கல்யாணத்துக்காக இப்படி கர்த்தர் இடத்துல மன உருக்கமா ஜெபிப்பீங்களான்னு கேட்டா கிடையாது. ஆனா, உங்களோடு கூட இருக்கிற ஆவியானவர், உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர், உங்களுடைய காரியத்துல தலையிட்டு, என் பிள்ளைக்கு செய்யுங்கப்பான்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கிட்ட மன்றாடுகிற தேவனா இருக்கிறார். அதனால உங்களுக்கு யாரும் இல்லன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு நேசர் உண்டு. அவர் உங்களுக்குள் வாசமா இருக்கிறார். அதனால கர்த்தர் உங்களோடு கூட இருக்காங்க. யாரும் இல்லன்னு ஒரு நாளும் ஃபீல் பண்ணாதீங்க. ஏசப்பா இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட்.